தற்போது கிடைத்த அண்மை செய்தி. சென்னை அம்பத்தூரில் எல்பிஜி கேஸ் நிரப்புவதற்காக ஆட்டோக்கள் சாலையில் அணிவகுத்து காத்துக் கொண்டிருக்கின்றன. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக இணைகிறார் நமது செய்தியாளர் சக்தி சரவணன். சக்தி சரவணன், வணக்கம். தற்போதைய நிலைமை எப்படி இருக்கு? உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. சென்னை அம்பத்தூர் சுற்று வட்டார பகுதிகளில் ஆட்டோவிற்கு எரிவாயு நிறுத்தக்கூடிய எல்பிஜி கேஸ் நிலையங்கள் தற்போது தட்டுப்பாடான நிலையில் இயங்கி வருகின்றன. இதன் காரணமாக பல இடங்களில் ஆட்டோக்களை வைத்துக் கொண்டு ஓட்டுநர்கள் வரிசையாக காத்திருக்கும் சூழல் ஏற்பட்டுள்ளது. நீண்ட வரிசையில் காத்திருக்கும் ஆட்டோ ஓட்டுநர்கள் தங்களுக்கு எல்பிஜி கேஸ் கிடைக்குமா கிடைக்காதா என்ற ஒரு அச்சத்துடன் இருக்கின்றனர். அது மட்டுமின்றி அவர்கள் சவாரியை இழக்கும் சூழல் ஏற்பட்டிருக்கிறது. தினந்தோறும் ஆட்டோவை ஓட்டிதான் தங்களது வருமானம் ஈட்ட வேண்டும் என்ற சூழலில் அவர்கள் தற்போது இந்த கேஸ் தட்டுப்பாடால் பெரும் அவதி அடைந்துள்ளனர். அவர்களது வாழ்வாதாரமும் கேள்விக்குறியை அடைந்துள்ளது. அது மட்டுமின்றி பல இடங்களில் சிலிண்டர்களை கொண்டு வந்து மக்கள் கேஸை பிடிக்கிறதுக்கு முயற்சி செய்கின்றனர். அதனால் மேலும் தட்டுப்பாடு அதிகரிக்கும் சூழல் உள்ளது. இது தவிர கேஸ் ஆட்டோக்களில் பெட்ரோலை நிரப்ப முடியாத சூழல் இருப்பதால் அவர்கள் வேறு வழியின்றி காத்திருக்க வேண்டிய நிலையும் ஏற்பட்டிருக்கிறது. மற்றொரு புறம் பல ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆட்டோக்களை நிறுத்திவிட்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். இந்த நிலைமை மீண்டும் சீரழிந்தால் மட்டுமே தங்களால் ஆட்டோக்களை இயக்க முடியும் எனவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமின்றி எல்பிஜி கேஸ் நிலையங்கள் சார்பில் அவர்கள் கூறும் தகவலின்படி தற்போது லோடானது வரவில்லை என்று அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அடுத்தடுத்த நாட்களில் மேலும் தட்டுப்பாடு ஏற்படும் ஒரு அபாயம் உள்ளது. இந்த அபாயம் தொடர்ந்தால் கொரோனா டைமில் அந்த கொரோனா காலத்தில் ஏற்பட்ட ஊரடங்கு போல ஆட்டோக்கள் ஓடாத நிலை ஏற்படும் என ஆட்டோ ஓட்டுநர்கள் அச்சத்தை தெரிவித்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி சக்தி சரவணன்.